படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா போச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. அஜீவ் பிராக்ஸ் நல்லா அடிச்சிருக்காங்க. படத்துல என்ன சொல்லியிருக்காங்க? பேராசை பெருநஷ்டம் அந்த இது அதான் கான்செப்ட் பார்த்தோட அதான் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஃபேண்டசியா இருக்கு, ஃபேண்டசியா இருக்கு கொஞ்சம். அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்டான ட்ரை. நம்ம யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இருக்காது. மியூசிக் சூப்பராக இருக்குது. அண்ட் மோரோவர் வந்து கதைக்களம் நல்லா அமைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. கிராஃபிக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த அரேபியன் அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் ஆனால் நம்ம தமிழ் ஆட்களை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஜிவி நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே போட்ல தான் வச்சு எடுத்துருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் சொல்ல வரேனே. அது லேகா இருக்க மாதிரி இருக்கா? இல்லை செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு. ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் செகண்ட் ஹாஃப் எடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இதில் வந்து பிஎஸ் போட்டு ஒரு கெட்டப்லாம் வராங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு பயமா இருக்க மாதிரி. ஆமாம், கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. சின்ன பிள்ளைங்களாம் வந்து பயங்கரமாக பயப்படுவாங்க. ஒரு டிஃப்ரெண்டான ட்ரை. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வராதிங்க. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி, டீசெண்டான ஒரு மூவி. ஓகே, பார்க்கலாம். ஒரு 8 கொடுக்கலாம். என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க? மெசேஜா? அதுதான் எல்லா உலகத்தில் நமக்கு எல்லா தங்கமும் வேணும்னு நினைக்கக்கூடாது. அதை விட மனுஷங்கள் இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கணுன்ற விஷயத்தை நல்லா புரிய வச்சுருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி நல்ல கேள்விகள் கேட்கறதுக்கு நல்ல ஒரு பர்சன். படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா போச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் பார்த்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் ஹீரோவா பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் அவர் நல்லா பண்ணியிருக்காங்க. அது தெரிஞ்சா நான் அவங்களது ஓகே, பார்க்கலாம். ஒன் டைம் அவ்வளோவா காமிக்கல. ஸோ இல்ல கொஞ்சம் த்ரில்லிங்கா காமிச்சிருந்தாங்க நிறைய விஷயம். ஸோ அது நல்லா பண்ணியிருக்காங்க. கிங்ஸ்டன் படம் பார்த்துட்டு வந்தேன். ஓகே தான். படம் வந்து சொல்கிற அளவுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பூர்த்தி பண்ண மாதிரி இல்லை. ஆடியோ லான்ச்சில் ப்ரெஸ் மீட்டெல்லாம் நிறையா ஜிவி பிரகாஷ் சொல்லியிருந்தாரு. பட் அந்த அளவுக்கு படம் இல்லை சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் அளவுக்கு பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க. பட் அது வந்து பூர்த்தி பண்ணலையோன்னு தோணுது. அதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷ் அவரோட விஷயத்துல அது கரெக்டா பண்ணிட்டாரு. ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பட் படம் வந்து லேகா இருந்தது. ராசா ராசா சாங்க்கு சரியான வாய்ப்பு இருந்துச்சு. ஜிவி பிரகாஷும் திவ்யா பாரதி மறுபடியும் அந்த ரொமான்டிக் படம் தேட்டர்ல பார்க்கும்போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? தியேட்டர்ல பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஜிவி பிரகாஷ் படம்னா பாட்டுக்கு மியூசிக் இதுக்காக தான் மெயினாக போகிறதே. இருந்தாலும் ஓகே தான். படம் வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை. படத்தில் ஆர்எஸ் சீன்ஸ்லாம் இருக்குன்னு இருக்காங்க. ஸோ படத்தில் பார்க்கும்போது ஆர்எஸ் சீன்ஸ் மாதிரி இருந்துச்சு படத்தில். இருந்துச்சு ப்ரோ, இருந்துச்சு. ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. தேங்க்யூ பாரு. குழந்தைகள் கொண்டாட வெற்றி ப்ரோ. இன்னும் 10 நாள் கழிச்சு கொள்றேன் ப்ரோ. அஜீவ் பிராக்ஸ் நல்லா அடிச்சிருக்காங்க. படத்துல என்ன சொல்லியிருக்காங்க? பேராசை பெருநஷ்டம் அந்த இது அதான் கான்செப்ட் பார்த்தோட அதான் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஃபேண்டசியா இருக்கு, ஃபேண்டசியா இருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. பேச்சுலர் படம் பாத்தீங்க. இது வந்து இல்ல அந்த மாதிரி ரிலேட்டடா இருக்காது. டோட்டலா வேற ஸ்டோரி இது. ஓகே, நல்லா இருக்கு. நல்லா இருக்காங்க. டிஃபரெண்ட் ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்த கடலுள்ள ஒரு சீன்ஸ்ல எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கு. ராசா ராசா ஸ்டோரி வைஸ் பெருசா இல்ல. ஓகே, பார்க்கலாம். சரி, பேச்சுலர் அப்புறம் ஜிவி பிரகாஷ்க்கு திவ்யா பாரதிக்கு பெரிய ஹைப் இருந்து. சரி, படத்துல இதுவாச்சா? இல்ல ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிருக்காங்க. ரொம்ப இல்ல, ஆனா அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு இல்ல. ஃபுல்லா கடலே காமிங்க லாக் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்படி ஆமா, கொஞ்சம் படமே ஃபுல்லா இருட்டாவே இருக்கிற மாதிரி இருக்கு. படம் ஃபுல்லா கொஞ்சம் படத்துல ஜிவி அந்த மியூசிக் போட்டுருக்கு. நல்லா மியூசிக்ல எல்லாமே நல்லா இருக்கு. படத்துல என்ன பிடிச்சிருந்தது? ஓகே, ஸ்டோரி ஓரளவுக்கு ஓகே. அவ்வளவுதான், சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை படத்துல. ஹாரர் ஃபேண்டசி மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்றும் அந்த அளவுக்கு எதுவும் இருக்காது. நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. திவ்யா பாரதி ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்காங்க. ரொமான்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா விஷயம் சொல்லியிருக்காங்க படத்துல. ஆல்மோஸ்ட் ஸ்டோரி. எப்போ எல்லா படத்துலயும் எப்படி நடிப்பாரோ அப்படிதான் இந்த படத்துலயும் நடிச்சுக்கிறேன். திவ்யா பாரதி அவங்களும் நடிச்சிருக்காரு. அந்த ரொமான்ஸ்லாம் அது இல்லை ப்ரோ.
அது எதிர்பார்க்க வேணாம். அந்த கப்பல் சீன்ல எப்படி ப்ரோ இருக்கு? அந்த பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை ப்ரோ. திவ்யா பாரதி அப்பப்போ காட்டுவாங்க, அவ்வளோதான். அதோட ராசா ராசா சாங் எப்படி இந்த டியூட் சாங்? அவள் தான் 2 பேரும் ஒன்றா இருக்க மாட்டாங்க, தனித்தனியாக பாடிப்பாங்க ப்ரோ. என்ன எதிர்பார்த்து போலாமா இல்லை எதிர்பார்ப்பே இல்லாமல் படம் பார்க்கணும்? எதிர்பார்ப்பே இல்லாமல் போனீங்கன்னா பார்த்துட்டு வரலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சது படத்துல? படமே பிடிக்கல ப்ரோ எனக்கு ஃபுல்லாக. பார்ட் 2க்கு ஏதோ லீட் ஆமாம், ஆனால் பாட்டு சும்மா 2 செகண்டுக்கு மட்டும் இந்த கடல் ஒன்றும் ஓயாதுன்ட்டு முடிச்சிட்டானுங்க, அவ்வளோதான். இந்த செகண்ட் ஹாஃப்லவே கடல் சீன் தான் காட்டியிருக்காங்க. எல்லாமே ஃபுல்லாக கடல் சீன் தான் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்தே கடல் தான். அவ்வளோதான் ப்ரோ. ரேட்டிங் எவ்வளோ? ரேட்டிங் ஒரு 7 தரலாம். சண்டை போற சீன்லாம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆமாம் ப்ரோ. அது அந்த அளவுக்கு ஒர்த்தெல்லாம் இல்லை ப்ரோ. கிராஃபிக்ஸ் கிளியராக தெரியுது எல்லாமே. அவள் மைனஸ் இருக்கு அவ்வளோ இது ஆகாது. இல்ல அப்படிலாம் இல்ல, லேக்லாம் அடிக்கல, நல்லா தான் இருந்துச்சு. ஆனா வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போனா அது பூர்த்தி ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அவனுங்க எல்லாம் திவ்யா பாரதிக்கோசம் வந்தானுங்க, நாங்க படத்துக்கோசம் தான் வந்தோம். படம் எப்படி ஹாலிவுட் ரேஞ்சில் நினைச்ச மாதிரி எடுத்திருக்காங்களா? மேபி ஓகே, பரவாயில்ல, பார்க்க முடியும். அதுதான் ஒன்ஸ் ஒரு வாட்டி. ஜிவி பிரகாஷ் அடாப்ட் ஆகிருக்காரு. ஜி பிரகாஷ் அப்படின்னா கொஞ்சம் ரவுடிஸும் இருக்கு, அதுக்கப்புறம் வேற ஒன்றும் இல்லை மற்றபடி. சாங்ஸ்ல எப்படி இருக்கு? சாங்ஸ் மியூசிக் அதெல்லாம் நல்லா இருக்கு மேம், பார்க்கலாம். ராசா பாட்டு எப்படி இருக்காது? அது கொஞ்சம் தான் ப்ரோ வந்தது, முழுசாலாம் வரல, கொஞ்சம் தான் வந்தது. அதை வச்சு தான் எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணாங்க. அது ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க அதில் பார்க்குறப்ப. மேபி 50% சொல்லலாம். திவ்யா பாரதி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? அது ஓகே. திவ்யா பாரதியும் ஜிவி பிரகாஷ்னா ரொமான்ஸ் தான், ஆனா ரொமான்ஸ் இல்ல அதிக அளவுல காட்டப்படலன்னு சொல்றாங்க. ஆமாம், ரொமான்ஸ் அவ்வளோவா இல்லை, ஃபுல்லாக ஃபைட் சீன் தான் நிறைய இருக்கு. அப்ப வந்து ஒன் டைம் தான் பார்க்க முடியும். ஆமாம், ஒன் டைம் பார்க்கலாம். ரேட்டிங் எப்படி கொடுப்பீங்க? 4.5 தருவேன். படம் சூப்பரா இருந்தது. தேர்ட் டைமா பார்த்துட்டு இருக்கேன். வேற லெவல்